Hi everyone, good morning there in India, good evening here in Costa Rica and in USA. Welcome back to my channel and எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னும் ஒரு vlog தாங்க. After a short break, ஒரு long vlog ஷேர் பண்ணியிருக்கேன். This is my afternoon till dinner routine. என்னுடைய one of the weekdayல எனக்கு இருக்கிற ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான். நிறைய பேர் உங்களுடைய டே இன் மை லைஃப் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ தாட் வை நாட் ஐ ஷேர் திஸ் vlog with you all. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நம்ம vlogக்குள்ளே போகலாமா? ஓகேங்க. ஸோ இது ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த vlog தான். இது ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 2 PM. எப்போவுமே நம்ம என்ன பிஸி ஸ்கெட்யூல்லையுமே நமக்குன்னு ஒரு மீ டைம், ஒரு செல்ஃப் கேர் டைம் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வச்சுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ மந்த்தாவது நமக்கு செல்ஃப் கேர் டைம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய ஐப்ரோஸை யூஸ்வலாக த்ரெட்டிங் இதெல்லாம் இங்கே கோஸ்டாரிக்கா ஆல்மோஸ்ட் 3 years ஆகிடுச்சு. நான் இங்கே வெளியில் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் இந்தியாவில் தான் அமேசானில் வாங்கினது. இங்கேயுமே நிறைய இருக்குது, யூஎஸ்லேயும் இது இருந்தது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 360 rupees சம்திங் லைக் தட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூடிய சார்ஜரும் வந்துடும். அண்ட் இதோட ரிவ்யூ உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணலாம், என்னுடைய ஐப்ரோ ரொட்டீனும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பிளேட் அண்ட் வித் ஒரு ப்ரஷ், க்ளீன் ப்ரஷ்ஷோடு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் சார்ஜர், அந்த பாக்ஸ், அந்த லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எவ்ரி டைம் பார்லருக்கு போய் த்ரெட்டிங், எனக்கு வேறு பெயின் ரொம்ப இருக்கும், என்னோடய ஐப்ரோஸ்லாம் ரெட் ஆகிடுங்க, அதனால் நான் மோஸ்ட்லி பண்ணிக்க மாட்டேன். ஸோ இனிஷியலாக அந்த எக்ஸ்ட்ரா ஹேரெல்லாம் கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ கெட் வெரி க்ளோஸ் டு த மிரர். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, நியர் த ஐப்ரோ, அண்டர் தி ஐப்ரோ ஆர் அபவ் தி ஐப்ரோ, ஸோ நீங்கள் அழகாக அதை ட்ரிம் பண்ணி எடுக்க முடியும். ஈவன் ஸ்மால் பேபி ஹேர்ஸ் கூட இது ட்ரிம் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் பெயின் ஃப்ரீ, ரொம்ப வலியே இருக்காது, ஜஸ்ட் லைட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதுலேயே ஒரு லைட்டும் இருக்கிறதுனால நமக்கு நல்ல க்ளோஸர் விஷனில் நல்ல விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன மைன்யூட் ஹேர்ஸ் கூட நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் மேபி, பட் நான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேடையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜ் மட்டும் வி ஹாவ் டு மேக் ஷுர் இட் இஸ் ஆல்வேஸ் குட் இனஃப் டு, ஸோ தட் நமக்கு அந்த ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஓவரால் இட் இஸ் வெரி வெரி குட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோடைய ப்ரைஸும் நல்லாயிருக்கு. அண்ட் நான் இது இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் ருட்டீன் அண்ட் சொன்ன மாதிரி ப்ராடக்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐப்ரோ ட்ரிம்மர்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ஐப்ரோ நல்லா ட்ரிம் ஆகிடுச்சு, அழகாக சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோவில். இட் இஸ் ஹைலி இன் டிமாண்ட் ஆயில் இன் கோஸ்டரிக்கா. அனுவுடைய கிளாஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்லாம் கூட இந்த ஹேர் க்ரோத் ஆயில் கேட்டிருக்காங்க என்கிட்ட, நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் ஐ மேக் ஷுர் ஐ அப்ளை குட் இனஃப் ஆயில் ஃபார் மை ஹோல் பாடி, ஃபேஸ், ஹேர் எல்லாத்துக்குமே அப்பப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ ஐ மேக் ஷுர் நான் கண்டிப்பாக ஃப்ரைடே, இஃப் நாட் இன்னொரு நாளைக்கு நான் ஏதாவது ஒரு நாள் பண்ணுவேன். இந்த ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இது தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, வெந்தயம், அவ்வளோதாங்க. அதோடைய ஹீட்டிங் ப்ரொசீஜர் மட்டும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் அந்த லிங்க்கை தரேன், நீங்கள் அகெயின் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய ஹேர் ரொம்ப லாங் அண்ட் ஆல்சோ திக். ஸோ அதனால் ஐ வில் டேக் குட் டைம் டு அப்ளை தி ஆயில் த்ரூ அவுட். அண்ட் ஃபேஸு, கை எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் யுவர் ஸ்கின் இஸ் க்ளோயிங் அண்ட் வெரி நைஸ். அண்ட் சீப்பு பொறுத்த வரைக்கும் ரெகுலரான டீத் இருக்கிற கோம்பு எடுக்காதீங்க. இது நான் யூஎஸில் ப்ரைமார்க்கில் வாங்கினேன். எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரஷ்ஷுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம இது இந்தியாவிலையும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மசாஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் அந்த மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதோடைய டீத்தெல்லாம். ஸோ இது நம்ம ஹேர் ஸ்கேல்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் ரொட்டேஷன் மோஷனில் நீங்கள் மைல்டாக அழகாக இந்த ஆயிலை ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் முடிச்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 1 or 2 hours அந்த ஆயில் நம்ம தலையில் ஊறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்.
ஸோ லூஸான ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டுட்டு ஹேரை வந்து டை பண்ணோம் அப்படின்னா ஹேரால் ப்ரீத் பண்ண முடியாது. அதனால் நல்லா ஆயில் வந்து சோக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ பண்ணதுனால கொஞ்சம் அது லைட்டான ஒரு எனக்கு இரிட்டேஷன் இருக்கும், ரெட் ஆகும். ஸோ நான் சீரம் எடுத்துப்பேங்க. இது வந்து ஒரு ஆயில் பேஸ் சீரம். இது நான் இங்கே கோஸ்டாரிக்காவில் வாங்கினது. இட் இஸ் மக்னோலியா ஆயில் இன்ஃப்யூஸ்ட். அந்த ஃப்ளவரோடைய அந்த ஆயில், அந்த பர்ஃப்யூம் எல்லாமே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன சீரம் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயிலே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து என்னுடைய ஸ்கின் வந்து ஆஃப்டர் ஷவர் க்ளோவாக இருக்கிறதுக்காக நான் இந்த சீரமும் யூஸ் பண்ணுவேன். ஆல்சோ அந்த ஐப்ரோ போர்ஷனில் நல்லா நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ எனக்கு அந்த ஒரு மாதிரி அந்த இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சீரம் இட் இஸ் ஆயில் இன்ஃப்யூஸ்டு சீரம். பட் ஸ்கின்னில் அவ்வளோ நல்லா அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஹியர் இஸ் மை வாஷ்ரூம் டூர். இது வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, இது நாட் அ டூர்னு கன்சிடர் பண்ணாதீங்க. பட் தென் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் பிகாஸ் இது எவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குது. இங்கே ஜக்கூசி டப் இருக்குமா, நீங்கள் எப்படி வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வாஷ்ரூம் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமான்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேர். நான் ஏற்கனவே 1 or 2 years ago, மேபி a year ago நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாகு. பட் தென் அகெயின் ஐ தாட் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ இங்கே ஜக்கூசி இருக்கும், இங்கே இருக்கிற டவல் எல்லாமே அவங்களே வந்து மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் என்கிட்டையும் ஒரு சில டவல்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துருந்த டவல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய ஹேர் ஷாம்பூ பற்றியும் சில பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் ஐ யூஸ் தி ஹெர்பல் எசன்ஸ் போமோகிரானட் ஃப்ளேவரில் இருக்கிற அந்த ஷாம்பூ அண்ட் அதோடைய கண்டிஷ்னர் தான் நான் இங்கே வந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 years now. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது மேக் ஷுர் யூ க்ளீன் யூர் கோம்பு. இந்த க்ளீனரை வச்சு கோம்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ஒர்க்கில் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய வாஷ்ரூம். இங்கே ஷவரும் இருக்குது, நீங்கள் ஜக்கூசிலையும் குளிச்சிக்கலாம், நிறைய டைம் இருக்குன்னா. அப்படி இல்லைனா நம்ம பக்கெட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் ஆன் த டைம் ஐ ஹேவ் அண்ட் எவ்வளோ எனக்கு ஒர்க் இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது கேட்டிருந்தீங்க, அதனால் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சாச்சு. ஸோ ஐ ஹாவ் அ லோ டை. இந்த டவல்லாம் பார்த்தா நம்ம ஊர்து தாங்க, சாஃப்டாக. அதே மாதிரி கட்டும்போது ரொம்ப ஹெவியான டவல் வச்சுலாம் முடியை கட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டான காட்டன் டவல், அப்படி இல்லைனா நம்ம ஷால் இருக்கும்ல துப்பட்டா, சாஃப்டான காட்டன், அதை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம தலையை கட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக அது ஈவினிங் டைம்ங்கிறதுனால அனு ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஏதாவது கேட்பா சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ எங்கள் நெய்பர் அவங்களுக்கெல்லாமும் நாங்கள் இதை ஷேர் பண்ணி நாங்கள் ஈவினிங்கில் சாப்பிடுவோம். ஸோ இங்கே ஒரு பாத்திரத்தில் கீ எடுத்திருக்கேன். உப்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செஷ்வான் சாஸ் கொஞ்சம் சூடு பட்டு கை ஸ்லிப் ஆகி சிந்திடுச்சுங்க, சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செஷ்வான் சில்லி சட்னின்னு சொல்லுவோம்ல, ரெடிமேட், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கார்லிக் அண்ட் காஞ்ச மிளகாவை அரைச்சி அதை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இதை கீ ஆர் பட்டர்லேயே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஆக்சுவலாக இந்த ஸ்நாக் வந்து செம டேஸ்டியாக இருக்கும். நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி ரொம்ப கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. ஒரு 2 minutes தான், எல்லாமே சாஸ் தானே, அதனால். ஸோ நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இங்கே வந்து 2 கார்னை வந்து வேக வச்சுருந்தேன் அது கூடவே. ஸோ அந்த குக்டு கார்னை எடுத்து நான் இந்த சாஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கணுங்க. சிம்மில் போட்டுக்கணும் அடுப்பை, இல்லைனா ஒரு மாதிரி அந்த சாஸஸ்லாம் பேர்ன் ஆகிடும். ஸோ சிம்மில் போட்டுட்டு இந்த கார்னையும் போட்டுட்டு நல்லா அந்த சாஸ், அந்த காரம், புளிப்பு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். எனக்கு வந்து அந்த டொமேட்டோ கெச்சப்பில் இருந்த டேங்கினஸ்ஸே போகிறதுனால நான் அதோட விட்டுட்டேன். ஸோ ஒரு 2 minutes இந்த மாதிரி திருப்பி விட்டு சிம்மில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஃப்ளேவரும் கார்னில் இறங்கி பயங்கரமாக இருக்கும். அதை ஒரு டூத்பிக்கில் வச்சு சும்மா ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ பர்ஃபெக்டான ஒரு பார்ட்டி ஸ்நாக் கூட. ஏன்னா பசங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து. ஸோ நான் வந்து அன்றைக்கி அந்த ஈவினிங் வந்து அந்த ஸ்நாக் வித் கட்டஞ்சாய், அதாவது எனக்கு வந்து மில்க் டீ எல்லாம் விட லெமன் டீ வித் ஜிஞ்சர் அண்ட் மின்ட்லாம் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த டீ. ஸோ அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங்கில் வெதர் இப்படி தாங்க இருந்தது, செம்ம விண்டியாக ப்ரீஸியாக இருந்தது. கார்த்தாலெல்லாம் வெயிலாக இருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு மாதிரி அந்த ப்ரீஸ் அவ்வளோ கோல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி எதமான ஒரு ப்ரீஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் பர்ஃபெக்டான ஒரு
ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் எங்கள் காண்டோவில் இருப்பேன். ஈவன் என்னுடைய பர்த்டே விலாக் பார்த்துட்டு கூட சில பேர் கரெக்டாக கேட்டிருந்தீங்க, நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டக்க தானே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. எஸ், நான் மோஸ்ட்லி ஈவினிங்ஸில் வந்து இங்கே இருப்பேன். அண்ட் எங்களோட இங்கே நெய்பர்ஸ் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வில் டேக் சம் டைம் ஹியர். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எங்களுடைய காண்டோக்குள்ளேயே அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. நான் அனுக்காகவும் அவங்களுக்காகவும் இப்படி வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ யோசிச்சுட்ருக்கேன், எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ எஸ், அனு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டஞ்சாயும் ரெடி. அவளுக்கு வந்து அந்த ஸ்நாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி இது சூப்பராக இருக்குங்க, எல்லா ஃப்ளேவரும் இருக்கும், ஸ்வீட்டு, காரம், புளிப்பு அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து அந்த டூத் பிக்கில் வச்சு ஒரு மாதிரி ஃபேன்சியாக அப்படி ஜாலியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ப்ளீஸ் டூ ட்ரை அண்ட் இட் ரியலி டேஸ்ட் யம்மி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸுக்கெலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கார்னை பாயில் பண்ணுறது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா கார்னை வந்து நீங்கள் நம்ம பீச்சிலலாம் சுடுவாங்கள்ல, மெரினா பீச்சிலலாம், அந்த மாதிரி சுட்டுட்டு கூட நீங்கள் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டஞ்சாயும் குடிச்சிட்ருக்கோம், பேசிக்கிட்டே ஸ்கூலில் நடந்தது. ஸோ மெனி திங்ஸ் வில் பி டிஸ்கஸிங். அண்ட் அதுதான் எங்களுடைய ஃப்ரெண்டோடைய, இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் அவங்களும் இருக்காங்க. வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ்மேரி செடி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதில் எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது டு கண்ட்ரோல் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். ஆல்ரெடி நான் பாஸ்தா வந்து குக் பண்ணி வச்சாச்சு, ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அனுக்கு பிடிச்ச மாதிரி அவளே நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், இங்கே ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கா அண்டு சாப்டு கார்லிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்சோ அந்த கார்லிக் அந்த பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆகிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாப்டு ஆனியன், அதையும் வந்து பட்டரில் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதாங்க. ரேஷியோலாம் நான் அனுக்கு சொல்லிவிடுவேன், அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவா கேட்டு. அண்ட் அந்த மைதாவையும் வந்து அந்த பட்டரில் கொஞ்சம் நல்லா மணல் கன்சிஸ்டன்சி, சாண்டு மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு சாட்டே பண்ணிக்கணும். அண்ட் இந்த 3 டேபிள் ஸ்பூன் மைதாவுக்கு 1/2 கப் மில்க் அண்ட் 1/2 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் ரொம்ப திக்காச்சுன்னா நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கோங்க வாட்டரை வச்சு. பட் மில்க் வந்து ஃபர்தராக ஆட் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே இருக்கிற மில்க் ஆல்ரெடி ரொம்ப திக்காக இருக்குங்க. ஸோ மேலே மில்க் ஆட் பண்ணோன்னா அந்த ரொம்ப ஓவர் க்ரீமியான ஒரு பாஸ்தா மாதிரி வரும். ஸோ நானும் வந்து ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் வாட்டர் அண்ட் மில்கோட டைல்யூட் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ண சொல்லுவேன். ஸோ இது நல்லா குக் ஆகிற டைமில் இங்கே வந்து அவளுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மஷ்ரூம் அண்ட் அஃப்கோர்ஸ் கார்ன், நான் மத்தியானம் கார்ன் எடுத்தேன் இல்லையா ஸ்நாக்குக்கு, அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கா. நீங்கள் இங்கே என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணுங்கள். அவளுக்கு வந்து மஷ்ரூம் அண்ட் கார்னோடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கா. ஸோ கூடவே வந்து குக்டு பாஸ்தாவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இட்டாலியன் சீசனிங் என்ன தேவையோ, சால்ட் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பிங்கில் சீஸ், அவ்வளோதாங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு டின்னரும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். So yes friends, thank you so much for watching the vlog with me. See you all in my next vlog. Take care and bye bye.